அம்மா, நேத்து ராத்திரி நான் கண்ட கனவு கனவாவே போகணும், நிஜமாயிடக்கூடாது. நான் இவ்வளவு நாள் போராடினது, விக்ரம யாருக்கும் தெரியாம வளர்த்ததெல்லாம் இதுக்காகத்தான். நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும். அம்மா, அதுக்கு நீதான் தாயி அருள் புரியணும். சண்முகம், அம்மா, மறுபடியும் போய் அந்த ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். என்னாச்சுமா? ஏன் இப்ப திடீர்னு? நேத்து ராத்திரி விக்ரம் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டேன். ஐயோ, அதுல இருந்து என் மனசே சரியில்லை. என் மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் பயந்த விஷயம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஜோசியரை பார்த்து இதுக்கு என்ன ஏதுன்னு ஒரு வழி கேட்டுட்டு வரலாம். சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். போலாம். சண்முகம், அம்மா, நாம போயிட்டு வந்த உடனே இந்த லைட்டை கொஞ்சம் மாத்திடு. சரிம்மா, வேற ஏதாவது சின்ன லைட்டா செட் பண்ணிட்டு பண்ணிடலாம். கிளம்பலாம். என்ன நம்மள வர சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் பாச காணோம். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு, என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாங்க பாஸ், கரெக்டா வந்துருவீங்க, எனக்கு தெரியும். பாஸ், எதுக்கு பாஸ் என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதான் பாஸ், எங்க போனா நீயே தெரிஞ்சுப்ப. வண்டியில ஏறு. இதோ வரேன். என்னம்மா விஷயம்? நீங்க திரும்ப வந்திருக்கீங்க? சாமி, என் பேரன் காதல் கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி என்னோட கனவுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவன் வீட்டுக்குள்ள வந்து நின்ன உடனே அவன் தலையில லைட் ஒண்ணு விழுந்து அவன் உயிருக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி கனவு கண்டேன். என்னால அந்த கனவை தாங்கிக்கவே முடியல. அதனால என் பேரன் ஜாதகத்தை பார்த்து ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்க. கொடுங்கம்மா. என்னம்மா நீங்க காதல் கல்யாணம் பண்ணா எப்படிம்மா அவர் உயிருக்கு ஆபத்து வரும்? சாமி, அது எங்களுக்கு பரம்பரை சாபம் ஒண்ணு இருக்கு சாமி. பாஸ், கோவில் வரைக்கும் தான் இவ்வளவு போயிட்டப்பா. நான் கூட என்னமோ எதிர்ப்பு பதறி போயிட்டேன் பாஸ். சரி, வந்துட்டோம். போய் சாமியை கும்பிட்டு சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு போவோம். நல்லா இருக்கும் பாஸ். 2 வாங்கிடுவோம். என்ன யோசிக்கிறீங்க பாஸ்? சார், இந்த கோவில்ல மேரேஜ் பண்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? உள்ள போனீங்கன்னா தர்மகர்த்தா இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவாரு. சரிங்க சார். தேங்க்யூ பாஸ். என்ன பாஸ், மேரேஜ் அது இதுன்னு ஏதோ பேசுறீங்க? யாருக்கு பாஸ் மேரேஜ்? என்ன விளையாடுறீங்களா? விளையாடல வீரபாகு, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு தான் மேரேஜ். பாஸ், இத பாருங்க, மேடம்க்குலாம் தெரிஞ்சுனா வீணா பிரச்சனை. செருப்ப கழட்டிட்டு உள்ள போயிட்டு பாஸ், அப்புறம் எல்லாரும் வா வீரபாகு வா.
இதனாலதான் சாமி நான் ஒவ்வொரு முறையும் பயந்துகிட்டு இருக்கேன். அது இருக்காரு பஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சாமி டிக்டாக்கா? சாரி சார் நாளைக்கு உங்க கோவில்ல மேரேஜ் பண்ணணும், அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம். சரிங்க சார். பொண்ணு மாப்பிள்ளையோட பேரு அட்ரஸ் சொல்லுங்க. பிரீத்தி விக்ரம். அட்ரஸ் நாளைக்கு நீங்க வரும்போது ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா மறக்காம கொண்டு வரணும். ஓகே சார். அப்புறம் இதுதான் உங்க முதல் கல்யாணங்கிறதுக்கு அத்தாச்சியா தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? ஓகே சார். 9 to 9:30 தான் முகூர்த்த நேரம். அந்த டைம்ல வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. மற்றபடி முகூர்த்தத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஐயர் டிக்கெட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி. ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ. கொடுங்க பஸ். நான் தரவா? இந்தாங்க. வாங்க. வரோம் சார். காலையில சீக்கிரம் வந்துருங்க சார். ஓகே சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சாமி. போயிட்டு வாங்க. வரோம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த சாபம் உங்க தலைமுறையிலே முடிஞ்சிருக்கணுமே. அது என்னோட போகட்டும் தான் சாமி நான் இருக்கேன். என்னால அந்த சாபத்தை போக்க முடியும் தான் எல்லா வேண்டுதல்களையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை உங்களால மட்டும்தான் போக்க முடியும். புண்ணியமோ பாவமோ சாபமோ அது 7 தலைமுறைக்கு தான் வரும். உங்க பரம்பரையில நீங்க 7வது தலைமுறை. உங்களால மட்டும்தான் அது மாறும். நீங்க தான் பூஜை புனஸ்காரங்கள் மூலமா அந்த சாபத்தை நீர்த்து போக செய்ய முடியும். நீங்க அதை சரியா செய்யலனா அது மறுபடியும் தொடர கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சாமி பண்ணணும்? இருங்கம்மா, பார்த்து சொல்றேன். பாஸ் ஒரு நிமிஷம். திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு இப்ப என்ன பாஸ் அவசரம்? அப்படின்னு நடந்துச்சு. வேற வழி இல்லை வீரபாகு. பாட்டி எனக்கும் பிரீத்திக்கும் ஜாதகம் பார்த்தாங்க, ஆனா செட் ஆகல. பாட்டி ஜாதகத்தை நம்பிதான் எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஒன் செட் ஆகலன்னு தெரிஞ்சதும் அவங்க திரும்ப பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் பிரீத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல. இனிமே பாட்டி என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு பிரீத்தியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்க வைக்க போறேன். அதெல்லாம் சரிதான் பாஸ். இதுக்கு பிரீத்தி ஒத்துக்குவாங்களா? அவங்க சம்மதம் சொல்லணும்ல. எனக்கு தெரியும் வீரபாகு, கண்டிப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண அவ ஒத்துக்க மாட்டான். அப்புறம் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணா நம்ம எப்போ பண்ணிருக்கலாம், இதுக்காக அவ இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு கேட்பா. அவகிட்ட ஏதாவது போய் சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் நடக்குமா பாஸ்? ஏதாச்சும் பண்ணணும் வீரபாகு. அவளுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்லை. என்னை நம்பிதான் வந்திருக்கா. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது என் கடமை இல்லையா? அதெல்லாம் சரிதான் பாஸ். பாட்டியை மீறி பண்ண போறீங்க, அதான் எப்படி சாத்தியமாகும் ஒன்னும் புரியல பாஸ். ஒரு பரிகாரம் இருக்குமா, அதை பண்ணா மட்டும்தான் இந்த சாபம் போகும். அது மட்டும் இல்லாம உங்க பேரன் உயிரை காக்கிற பொண்ணும் அதுக்கப்புறம் தான் உங்க கண்ணுக்கு தென்படும். நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. நீங்க பாதிலே விட்ட யாசக பரிகாரம் தான். ஒரு மனுஷன் உயிரை விட மானம் பெரியது. அவன் அந்த மானத்தை விட்டு கேவலப்பட்டு யாசகம் வாங்கினா அவன் உயிர் போறதுக்கான கண்டம் கூட போயிடும். அதனால நீங்க யாசகம் வாங்குற பரிகாரத்தை பண்ணுங்கம்மா. கண்டிப்பா பண்றேன் சாமி. கவலைப்படாதீங்க. சரிங்க சாமி. நல்லது நடக்கும்னு நம்புங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ரொம்ப நன்றி சாமி. சரிங்கம்மா. சண்முகம் இந்தாங்க, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் சாமி. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க.
நான் வரேங்க. நல்லது. வரேங்க. வாங்கம்மா. அம்மா, ஆ? ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை செய்ய நாளை கடத்த வேண்டாமே, நாளைக்கே பண்ணிட்டா? ஆமா சண்முகம், நானும் அதே தான் நினைச்சேன். எனக்கு விக்ரம் நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். இதுக்கு மேல கடவுள் தான் கருணை காட்டணும். போலாம் வா. வாங்க. அம்மா தாயே, நான் இது வரைக்கும் பாட்டி பேச்ச மீறி எதுவும் பண்ணதில்லை. ஆனா இப்ப முதல் முறையா பாட்டிக்கு தெரியாம ஒண்ணு பண்ண போறேன். எனக்கு பாட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிரீத்தியும் முக்கியம். அவ என்ன நம்பி வந்திருக்கா, அவளை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். இப்போதைக்கு பிரீத்திக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நான் மட்டும்தான். எனக்கும் பிரீத்திக்கும் பொருத்தம் சரியா இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா இப்ப போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பாட்டிக்கு தெரியாம பண்ற இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட்டாவும் பாட்டி என்ன மன்னிச்சு ஏத்துக்கவும் செய்யணும். இந்த கல்யாணத்துல பாட்டி நினைச்சிருந்த சாபம் கண்டிப்பா மாறும். பிரீத்தியோட காதல் நிச்சயம் இந்த சாபத்தை மாத்தும். அதுக்கு நீதான் அருள் புரியும். அம்மா, நாளைக்கு நான் பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட போறேன். பாட்டிக்கு தெரியாம தான் இதை பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. பாட்டிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னையும் பிரீத்தி சேர விட மாட்டாங்க. அப்படி போனா பிரீத்தி எங்க போவா? அவளுக்கு யாரு இருக்கா? இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த முடிவெடுத்திருக்கேன். நீ உயிரோட இருந்தா கூட இதைதாம்மா பண்ணிருப்பேன். நானும் பிரீத்தியும் ஒண்ணு சேரணும். அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதுமா. அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருந்து உதவி பண்ணணும். விக்ரம், சித்தி. என்ன ஏதோ சொல்லணும்னு சொன்ன? ஆமா சித்தி, எனக்கும் பிரீத்திக்கும் நாளைக்கு கல்யாணம். விக்ரம், விளையாடாத. இல்ல சித்தி, நான் சீரியஸா தான் சொல்றேன். கோவில்ல நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நாளைக்கு எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கிறது கன்ஃபார்ம். விக்ரம், எதுக்கு இப்படி அவசர கல்யாணம்? எனக்கு என்னவோ நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்ல சித்தி, நான் அவசரப்படல. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எப்படி இருந்தாலும் எத்தனை நாள் காத்திருந்தாலும் பாட்டி மனசு மாற போறதில்லை. அவங்க கண்டிப்பா பிரீத்திக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு வேற வழி தெரியல. பிரீத்திய இப்படியே விட முடியாது சித்தி. அவளுக்குன்னு யாருமே இல்லை. நானும் விட்டுட்டேன்னா அவ அவ்வளோதான். அதான் தெரிஞ்சேதான் நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். எடுத்துதான் ஆகணும். அது சரி, ஆனா இதுக்கு பிரீத்தி ஒத்துக்குவாளா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா.
ஆனா அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான் பண்ணிருக்க? ஹலோ. பிரீத்தி, நான் வீரபாகு பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, எனக்கும் என் லவருக்கும் கோவிலில் வச்சு நாளைக்கு கல்யாணம். என்ன திடீர்னு? அது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் யாருக்கும் சொல்ல முடியாமல் ஒரு அவசர கல்யாணம். அப்புறம் எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது, அதனால நீயும் விக்ரம் பாஸும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுறீங்க. அது மட்டும் இல்லை, சாட்சி கையெழுத்து நீங்கள் 2 பேர் தான் போடணும். சரிங்கண்ணே, கண்டிப்பா வரோம். தேங்க்யூ 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 பிரீத்தி, தேங்க்யூ. இதுல என்னண்ணா இருக்கு? சரிம்மா, அப்போ நாளைக்கு மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். தேங்க்யூ. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல. பாஸ், இந்தாங்க சித்தி. எதுக்கு விக்ரம்? இதை எப்படியாச்சும் பிரீத்தி கிட்ட கொடுத்து அவளை கட்டிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணா திரும்ப நாம ஏதோ பிளான் பண்றோம்னு அவளுக்கு டவுட் வராதா? அதெல்லாம் வராது சித்தி. நீங்க ஏதாவது பண்ணி இந்த புடவைய கட்டிக்க வைங்க, இது உங்க பொறுப்பு. சரி விக்ரம். சித்தி. என்ன விக்ரம்? சித்தி, எனக்கு அம்மாவும் இல்லை, பாட்டி என் கல்யாணத்துக்கு வர முடியாது. அதனால எனக்கு அம்மா பாட்டி ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். என்ன விக்ரம், நீயும் எனக்கு புள்ள தானே. கண்டிப்பா நான் இதை முன்ன இருந்து நடத்தி வைக்கிறேன். சரி, பிரீத்தி கிட்ட போய் வீரபாகு மேட்ரு ஓபன் பண்ணும். பிரீத்தி, ஒரு முக்கியமான விஷயம். வீரபாகு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால் நாளைக்கு அவன் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நீ, நான், சித்தி 3 பேரும் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நம்மளை விட்டால் வேறு யாரும் அவனுக்கு இல்லை. அதனால் நாம தான் அவனுக்கு கையெழுத்து போடணும். தெரியும் விக்ரம், இப்பதான் வீரபாகு அண்ணா போன் பண்ணாரு. ஏன் அப்படி? என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் வீட்ல பேச வேண்டியதானே? அவங்க சம்மதம் இல்லாம எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? அது ஏதோ அவங்க பிரச்சனை பிரீத்தி, நீ அதை விடு. நம்மளை கூப்பிட்டுருக்கான்ல, நாம போயிட்டு வரலாம். சரி சரி சரி, சித்தி கிட்ட சொல்லியிருக்கேன். சித்தி காலையில் உன்னை கூட்டிட்டு வருவாங்க, ஓகேவா? விக்ரம், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன பிரீத்தி? பாட்டி ஜாதகம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நம்ம கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசலையே. நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? அது அது எதுக்கு பிரீத்தி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன விக்ரம் சொல்ற? வேணாமா? ஐயோ, அப்படி சொல்ல பிரீத்தி. அது நாளைக்கு பாட்டி உங்ககிட்ட சொல்லுவாங்க பாரு. எல்லாருக்கும் எல்லாம் உண்மையே தெரிய வந்துடும். பாட்டி உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. சரி சரி, நீ தூங்கு. குட் நைட். குட் நைட். அம்மா அம்மா, ஏண்டி உயிர் போற மாதிரி கத்துற? அப்படி என்ன தலை போற காரியம்? ஆமாமா, தலை போற காரியம் தான். விக்ரம் ஐயாவும் பிரீத்தியும் நாளைக்கு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? விக்ரம் ஐயாவும் கல்பனா அம்மாவும் பேசுறத நான் கேட்டேன். நாளைக்கா? ஆமாமா. மா, நாம இத சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த பிரீத்தி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவா? நீ வாமா, இப்பவே நம்ம போய் பாட்டி கிட்ட சொல்லி அந்த பிரீத்தியை மாட்டி விடலாம். வா. யோ கிருபா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? முட்டாள் மாதிரி எப்பவுமே எமோஷனல் ஆயிட்டே இருக்க. இப்ப போய் நாம அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சாதிப்பாங்க. அம்மா கிட்ட நாம தான் திட்டு வாங்கி அசிங்கப்படணும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எது சொன்னாலும் ஆதாரத்தோட தான் சொல்லணும். மா, என்னால இத கேட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த பிரீத்தி ஏதாவது பண்ணணும் போலயே இருக்கு.
நீ கொஞ்சம் கோவப்படாம இரு கிருபா. உன்னோட முன் கோவத்தால நாம தான் அசிங்கப்பட வேண்டியது வரும். அதுக்குன்னு நீ அவங்கள சும்மா விட சொல்றியா? யார் சும்மா விட சொன்னா? அம்மா கிட்ட மாட்டி தான் விடணும். ஆனா இப்ப இல்ல. அவங்க கோயிலுக்கு போய் தாலி கட்ட போற நேரத்துல தான் மாட்டி விடணும். அப்பதான் கையும் களவுமா மாட்டுவாங்க. அம்மாவுக்கு கோபம் வந்து அந்த பிரீத்திய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. கிருபா, நீ காலையில வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். இந்த நேரத்துல வேகத்தை விட நமக்கு விவேகம்தான் முக்கியம். ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு மாதிரி காத்திருந்து அந்த பிரீத்திய தூக்க போறேன்.